என்ன ஏங்க நான் வந்துட்டேன். நீ வந்தது என்ன உலக அதிசயமா? இல்லங்க நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்ல. அதுக்கு உன்னை கூப்பிட்டு வச்சு ஆரத்தி சுத்தணுமோ? இல்லங்க ரொம்ப நாளா பார்க்காம ஏங்கி போயிருப்பீல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் நிம்மதியா தான் இருக்கேன். இல்லங்க இருந்தாலும் இனி தேடிட்டே இருந்திருப்பீல்ல. தேடி இருந்தா உனக்கு போன் பண்ணிருக்க மாட்டேனா? நான் தேடவே இல்லை. என்ன வேணாலும் உங்க அண்ணன் வீட்லயே போய் எத்தனை நாள் வேணாலும் தங்கு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏங்க கோவமா இருக்கீங்களோ? கோவமா எதுக்கு? இல்லங்க நான் இத்தனை நாளா போய் எங்க அண்ணன் வீட்ல இருந்துட்டேல, அதனால கோவமா இருக்கீங்களோ? இல்லையே. போய் சொல்லாதீங்க, நீங்க கோவமா தான் இருக்கீங்க. என்னை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியாதுல்ல, அதனால தானே இப்படி எல்லாம் கோவப்படுறீங்க. எனக்கு கோவமா இல்ல ஒன்னும் இல்ல, உள்ள போ. இல்லையா உங்க அண்ணன் வீட்டுக்கு போ. சரிங்க. அதுக்குள்ள மெலிஞ்சிட்ட மாதிரி தெரியுறீங்களே. நான் என் கையால சமைச்சு கொடுக்கலன்ன உடனே ஒரு சுத்து மெலிஞ்சிட்டீங்களேங்க. இனி இங்கேயே இருந்து உங்களுக்கு நான் விதவிதமா சமைச்சு தரேன். நல்லா சாப்பிட்டு பழையபடி குண்டாயிருங்க. நான் எங்க மெலிஞ்சிருக்கேன்? அப்படியே தானே இருக்கேன். இல்லங்க நீங்க மெலிஞ்சுதான் இருக்கீங்க. நான் உங்களை விட்டு போயிருக்க மாட்டேன். எங்க அண்ணன் வீட்ல ஒரே பிரச்சனை. மூத்த மருமக ஒரு பிரச்சனை பண்ணியா, இளைய மருமக ஒரு பிரச்சனை பண்ணியா. நான் அங்க இருந்ததுனால தான் ஏதோ சமாளிக்க முடிஞ்சு. அப்படின்னா அங்கே இருக்க வேண்டியதானே? இங்க யார் உன்னைய அழைச்சா? எதுக்கு இங்க வந்தா? ஏங்க கோவப்படாதீங்க. அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல, இனி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நாளையில இருந்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து உங்களை நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஏய் நீ ஒழுங்கா என் புருஷனுக்கு சமைச்சு கொடுக்கறது இல்லையோ? பாவம் மனுஷன் எப்படி மெலிஞ்சு போயிருக்காரு பாரு. அவரு உங்களுக்கு மட்டும் புருஷன் இல்ல, எனக்கும் புருஷன் தான். நான் என் புருஷனை நல்லா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏங்க எப்படி பேசுற பாருங்க. இவளுக்கு நீங்க ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க, அதனால தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. இங்க பாரு, யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்ப நீ உள்ள போறியா இல்ல வெளியே போறியா? ஏங்க நான் உங்களோட இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன எங்க அண்ணன் வீட்ல எந்த பிரச்சனையும் முடியல, அதனால நான் இங்க வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்காக தாங்க. எனக்காக எதுக்கு நீ இங்க வரணும்? அதான் மீனா இருக்கால, அவ நீ பாத்துக்கிடுவா. நீ போய் உங்க அண்ணன் வீட்டு பிரச்சனையை முடிச்சிட்டு அங்கேயே இரு. வேண்டாங்க, இனி அந்த விஷயம் எனக்கு முக்கியமே இல்ல. என் வீடோ நீங்களும் தான் எனக்கு முக்கியம். உங்களை இனி நான் நல்லா பாத்துக்கிடுவேங்க. யார நீ பாத்துக்கிட்டாண்டா? என்னை பாத்துக்க எனக்கு தெரியும். இந்த மனுஷனை நான் இத்தனை நாளா விட்டுட்டு போனேன்ல, அதான் ரொம்ப திமிர எடுத்து பேசிட்டு தெரியாது. என் மைனி வீட்டு பிரச்சனையை பார்த்துட்டு நான் அங்க இருந்ததுதான் தப்பு. ஒழுங்கா இங்க வந்து இருந்து இவரை நல்லபடியா பார்த்திருந்திருக்கணும். ச்சே, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு மேல இவரை ஒரு நிமிஷம் கூட பிரிய கூடாது. இனி இவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்ல கொண்டாட்டியா நடந்துக்கிடணும். அப்பதான் அவருக்கு என்னைய பிடிக்கும். இந்த மீனாவையும் சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு துரத்தணும். என் வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிட்டு என் புருஷனை சொந்த கொண்டாடிட்டு இருக்கா. முதல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னா, இப்போ என் புருஷனை என் முன்னாடியே சொல்லிட்டு போறா. என்ன திமிரு இருக்கு அவளுக்கு? பாத்துக்கிட்டே எத்தனை நாளைக்கு வாட்டா இருக்குன்னு நானும் பாக்கேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு அவளை அடிச்சு துரத்துறேன்னா இல்லையான்னு பாரு. ஏங்க ராசதியாக்க போன எடுத்தாப்ல, என்னங்க சொல்லியாவ? போன அட்டனே பண்ண மாட்டேங்குது அந்த பொம்பளை. என்னதான் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு போன எடுக்கட்டும், அதுக்கு பிறகுதான் அதுக்கு இருக்கு. ஒருத்த நேரமே முடிஞ்சு போச்சு. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வருவாவன்னு நம்ம இங்க காத்து இருக்கதே தப்புங்க. வாங்க வீட்டுக்கு போவோம். யாரும் வர மாட்டாவ. நம்மள குடும்பத்தோட சேர்ந்து ஏமாத்திட்டாவங்க. இரு, போன எடுக்கட்டும், இன்னைக்கு அந்த பொம்பளைக்கு இருக்கு. இவன் வேற அப்பத்துல இருந்து எனக்கே போன் அடிச்சிட்டு இருக்கான். அவிய வீடு தான் தெரியும்ல, அங்க கிளம்பி போக வேண்டியதானே. எவ்வளவு நேரம் தான் இப்படி போன் பண்ணிட்டே இருப்பான்னு தெரியல. நான் போன் அட்டன் பண்ணி பேச கூட நினைச்சிருந்தேன், இவன் வேற சும்மா கால் பண்ணிட்டே இருக்கான். மாப்பிள்ளை வீடு தான் தெரியும்ல, அங்க கிளம்பி போக வேண்டியதானே. எதுக்கு இவன் எனக்கு போன் அடிக்கா? அட்டன் பண்ணி என்னன்னு கேட்பான். ஹலோ ஏமா, என்னமா நினைச்சிட்டு இருக்கா நீ? போன் பண்ண எடுக்க மாட்டியோ? எத்தனை தடவை தான் உனக்கு போன் பண்றது? யோ எதுக்கு எனக்கு போன் பண்ணியா? யோவா, என்னம்மா மரியாதைலாம் குறையுது? ஏன் என்ன கிளம்பி யாருமே இங்க வரல? என்னாச்சு? என்ன பிரச்சனை? மாப்பிள்ளை எங்கம்மா? சுமந்தி எங்க? அவையிட்ட போன கொடுங்க. அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்க? எதா இருந்தாலும் அவிய வீட்ல போய் கேளு. எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னது சம்மந்தம் இல்லையா? நீ தானமா பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் பார்த்தது? எங்கிட்ட வந்து இப்படி ஒரு மாப்பிள்ள இருக்கதோ சொன்னது நீ தானே? நீ சொல்லலன்னா எப்படி அந்த வீடு எங்களுக்கு தெரிய போகுது? இப்ப எதுக்குமா எப்படி பேசிட்டு இருக்கா? மாப்பிள்ளை இருக்குன்னு சொன்னேன் அவ்வளவுதான். ஆனா மத்தது எனக்கு எதுவும் தெரியாது.
அவ கல்யாணத்துக்கு வரலனால எனக்கு தெரியாது, காது குத்த வரலனால எனக்கு தெரியாது. எதுக்கு எனக்கு போன் அடிச்சு கேட்டுட்டு இருக்கா? உனக்கு தைரியம் இருந்தா அவ வீட்ல போய் கேளு, அவிய கிட்ட போய் சண்டை போடு. இன்னொரு தடவை எனக்கு போன் போட்டா மரியாதை கேட்டு சொல்லிட்டேன். போனவை பொண்ணை பெத்துட்டான, பொண்ணு உலகத்துல இல்லாத பொண்ணு. பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு பொண்ணை காட்ட மாட்டேன்ட்டான். இது வரைக்கும் பொண்ணை கண்ணில் காட்டல. போன் மட்டும் 992 தடவை போட்டிருக்கான். என் பிள்ளைய மாதிரி அழகான பிள்ளையெல்லாம் பெத்து வச்சிருந்தானா அவ்வளவுதான் போல. இந்த மொட்டை மண்டைக்கு அந்த குண்டமாவுக்கு எப்படி பிள்ளை பிறந்திருக்கான்னு எனக்கு தெரியாதா? நானே இந்த பொண்ணை நேர்ல ஒரு நாள் பார்த்தது கிடையாது. சும்மா தான் மைனிட்டா அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு கதை சொல்லி வச்சிருக்கேன். பொண்ணை வச்சுட்டு தான் கதை முடியானா இல்ல சும்மா கதை முடியானான்னு எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. எதா இருந்தாலும் இவன் அங்க போய் கேட்க வேண்டியதானே? எனக்கு போன் அடிச்சு அடிச்சு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அங்க போய் கேட்டா தானே அவியலுக்கும் தெரியும். போய் கேட்டு நல்ல சண்டை போட்டு நாரட்டும். ஏங்க அந்த அம்மா என்னங்க சொன்னாவ? அந்த பொம்பளை என்னையே மரியாதை இல்லாம பேசுது. பொண்ணு கேட்டு வரும்போது எப்படி எல்லாம் பேசிட்டு வந்துச்சு. இப்ப என்னடானா துமுறை எடுத்து பேசிட்டு தெரியுது. எதுவா இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுல போய் கேளு, என்கிட்ட எது கேட்கான்னு கேக்குது. ஏங்க அப்படியே சொன்னாவ? அந்த பொம்பளை பொண்ணு பார்க்க வரும்போது அப்படியே பேசிச்சு. எல்லாத்துக்கும் அந்த வீட்டுல நான் தானே சொன்ன கேப்பாவே இருந்துச்சு. இப்ப போன் போட்டா எனக்கு ஒண்ணும் தெரியாது, எதுவா இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுல போய் கேளுங்குது. இவ்வளவு நேரம் ஆகி வராம இருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். உங்க ஏதோ பிரச்சனையா இருக்கு, போய் என்னன்னு கேப்போம். பிள்ளைய கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போவா. நாம போய் அங்க என்னன்னு கேட்டுட்டு வருவோம். அவியலெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஏமா பிள்ளைய கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போ, நாங்க மாப்பிள்ளை வீட்டுல போய் என்னன்னு கேட்டுட்டு வரோம். வேண்டாமா, நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க 2 பேரும் போய் என்னன்னு கேட்டுட்டு வரோம். வா போலாம். இப்ப 2 பேரும் யாரு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம மாமியார் வீட்டு வாசல்ல வந்து நின்னவள விவி தானே? ஞாபகம் வந்துட்டு அவருக்கு பார்த்துருக்க பொண்ணு வீட்டுக்காரவிய. என்ன இங்க வரவ? ஓஹோ, இவ யாரும் அங்க போகலனோடனே அவிய அங்க இருந்து வரவளோ? வரட்டும் என்னன்னு பேசுவோம். வாங்க வாங்க வாங்க. வாங்கடா. நீ யாருமா? நாங்க அன்னைக்கு வரும்போது இந்த கூடாரம் இங்க இல்லையே. அன்னைக்கு கூடாரம் போடல, அதுக்கப்புறம் தான் போட்டு வச்சிருக்கேன். வாங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க. காப்பி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுங்க, நான் போட்டாரே குடிங்க. ஏமா நீ யாருமா? எதுக்கு எங்களை காப்பி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களான்னு கேக்குறா. நீ யாரு? நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்கா? என்ன தெரியாதா? நான் தான் இந்த பெரிய வீட்டுக்கு மூத்த மருமக. நீங்க மாப்பிள்ள பாத்துட்டு போனீங்களே, அவருக்கு பொண்டாட்டி நான் தான். என்ன சொல்றா? நீ அவருக்கு பொண்டாட்டியா? ஆமா, நான் தான் அவருக்கு பொண்டாட்டி. நீ வீட்டை விட்டு போயிட்டா ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டா, நீ வீட்டுக்குள்ளே கேட்க மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. என்னமா நீ இப்ப கதை விட்டுட்டு இருக்கா? இது ஒன்றும் கதை இல்லை, நிஜம்தான். நான் ஏதோ சின்னதா தப்பு பண்ணிட்டேன், மாமியார் என்னை துரத்தி விட்டாவ. அதுக்காக உடனே பொண்ணு கொடுக்க ரெடியாகி வந்துருவீங்களோ? நீ போயிட்டா என் வீட்டு இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான்னு சொன்னாவ. அப்படியே வந்தாலும் சேர்த்துக்கிட மாட்டேன்னு சொன்னாவ. அதனால தானே நான் பொண்ணு கொடுக்க தயாரானே. அது இப்ப என்ன என்னையும் சேர்த்துக்கல, அதனால தான் வெளியே வீடு கட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஆனா என் புருஷன் என் கூட தான் இருக்காரு. என்னது? உன் புருஷன் உன் கூட தான் இருக்கானா? ஆமா, என் புருஷன் என் கூட தானே இருப்பாரு. உங்க கூட வந்து இருப்பாரு மாட்டேன். எதுக்கு இப்படி சாக்காவறிய? ஏமா அவருக்கு உன் கூட வாழ இஷ்டம் இல்லைன்னு சொன்னாப்ல. சொல்லிட்டா அப்படியே நம்பிடுவீங்களா? மொட்டை மண்டியில முடிதான் இல்ல, அறிவுமா இல்ல. நான் கூட தான் இப்ப சொல்லுவேன் உங்களுக்கு உங்க பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் ஆயிட்டுன்னு. அப்படியே நம்பிட்டு உங்களுக்கு ஒருத்தர் பொண்ணு கொடுக்க வந்துருவாரா? என்னமா பேசுற நீ? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 2வது கல்யாணம் பண்ண முடியுமா? இதோ உங்க பொண்டாட்டி கவலைப்படியாம பாருங்க, ஆறுதல் படுத்துங்க. அம்மா என் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்காதம்மா. என் பொண்டாட்டி என் மேல உயிரே வச்சிருக்கா, ஒண்ணு மாதிரி கிடையாது. யோ மொட்டை மண்டை, என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நாங்க மட்டும் என்ன உசுர வைக்காம வேற மசரியா வச்சிருக்கோம்? பேச்ச பேர் பேச்ச. நானும் என் புருஷன் மேல உயிரை தான் வச்சிருக்கேன். என் மாமியாருக்கு எனக்கு தான் ஒரு சின்ன பிரச்சனை. அதுக்காக கோவத்துல என்னைய துரத்தி விட்டாவ. எங்க அம்மா வீட்டுல போய் இருந்தேன். அதுக்குள்ள என் புருஷனுக்கு பொண்ணு கொடுக்க ஓடி வந்திருக்கீல. இதெல்லாம் சரியில்லை. வன்மையா உங்க 2 பேரும் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏமா நீ தான் இப்படி பேசிட்டு இருக்க? உன் புருஷன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துருந்தான். என் புருஷன் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. அதுவும் அவரா வரல, என் மாமியார் கூட்டிகிட்டு வந்திருக்கு. என்ன ஏதுன்னு சொல்லாம கூப்பிட்டனால தான் அங்க வந்து உட்கார்ந்து இருந்திருக்காரு. உண்மை தெரிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்காம ஓடி வந்தார்ல. அதுலயே உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டாமா அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு? இப்ப எதுக்கு 2 பேரும் வீடு தேடி வந்திருக்கிய? இன்னைக்கு என் பிள்ளைக்கும் அவருக்கும் கல்யாணம். அப்புறம் மாப்பிள்ள வராம இருந்தா வீடு தேடிதாம வருவாங்க. என் மகன் எவ்வளவு கஷ்டப்படியான்னு எங்களுக்கு தான் தெரியும். என் பொண்டாட்டி ஒரே அழுக. உங்க மக அழியா, அதுல நியாயம் இருக்கு. உங்க பொண்டாட்டியா அழியாவ? பெத்தவியலுக்கு தான் வலிக்கும். ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்று போச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் உனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ண புருஷன் பொண்டாட்டி பிரிச்சு வச்சா அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க 2 பேரும் பிரிச்சு உங்களுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் தெரியும். ஏமா வாய போடுமா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எங்கம்மா உன் புருஷனே? யோ மட்டை, இவ்வளவு சொன்ன பிறகு என் புருஷனை எதுக்கே தேடியா? கட்டை எடுத்து அடிச்சு விட ஓடி பேர். என் புருஷனுக்கு இதுக்கு சம்பந்தமா இல்ல, இஷ்டமா இல்ல. வேணா என் மாமியார் உள்ளதா இருக்கு, கூப்பிட்டு கேளுங்க.
நீ ரொம்ப பேசுறா. இப்படிப்பட்டவ அன்னைக்கே பொண்ணு பார்க்க விடாம எல்லாரையும் அடிச்சு தப்பிட்டு நீ வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கணும். பொண்ணு பார்த்து கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து விட்டு இப்ப சட்டம் பேசிட்டு இருக்காத. ஒழுங்கா உன் புருஷனை வந்து என் பிள்ளை கழுத்துல தாலியை கட்ட சொல்லு. என்னது உன் பொண்ணு கழுத்துல என் புருஷன் வந்து தாலி கட்டணுமா? யோ மொட்டை, உனக்கு இது சொல்லக்கு வெக்கமா இல்ல? கொட்டா பிடிங்க அடிச்சு விட ஓடி போயிரு. தாலி மட்டும் என் பிள்ளை கழுத்துல நீ கட்டல, இன்னைக்கு நடக்கிறதே வேற. ஓ அப்படியா? என்ன நடக்குன்னு பாத்துருவான். இங்க பாருங்க, உங்களுக்கு வாக்கு கொடுத்தது என் மாமியார் தான், என் புருஷன் கிடையாது. எதுவா இருந்தாலும் அந்த அம்மா கூப்பிட்டு கேளுங்க. என் புருஷனை பத்தி ஏதாவது பேசுனியே நடக்கதே வேற. எங்கம்மா உன் மாமியாரு? இன்னைக்கு அந்த பொம்பளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறியே. அது வேணா பண்ணுங்க, நானும் சேர்ந்து பண்றேன். உள்ளதா இருக்காவ அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லி கூப்பிடுங்க. அகிலாண்டேஸ்வரி வெளியே வாங்க.